நண்பர்களுக்கு வணக்கம். பரங்கிக்காய், அரசாணிக்கான்னு சொல்கிற இந்த மஞ்சள் பூசணியை பொங்கல் அறுவடையா ஜனவரி 4ஆம் தேதி அறுவடை பண்ணியிருந்தேன். மார்ச் 1 நடந்த நம்ம கோவை கிழங்கு திருவிழாலையும் இதை காட்சிப்படுத்தியிருந்தோம். கடைசியாக ஒரு 2 பூசணியை மட்டும் எவ்வளோ நாள் கெடாமல் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே வச்சுருந்தேன். 3 மாதம் கழித்து இந்த ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு காயை மட்டும் வெட்டி பார்க்குறேன். மஞ்சள் பூசணி கெடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு காய்கறியை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காமல் கெட்டு போகாமல் இருக்க எதுவும் பண்ணாமல் 3 மாதத்துக்கு மேலே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்படி பரங்கிக்காயை மாதக்கணக்கில் கெட்டு போகாமல் வச்சுக்கணுன்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான். அதோட காம்பு பகுதி எந்தவித சேதமும் இல்லாமல் அறுவடை பண்ணணும். இதுதான் இதை கெட்டு போகாமல் பாதுகாக்கிற ஒரு லாக் மாதிரி. காம்பு பகுதி உடஞ்சிட்டுனா 2 நாளையிலேயே காய் அழுக ஆரம்பிச்சிடும். இந்த இடம் ஓப்பன் ஆகிட்டா உடனே அழுக வைக்கிற பாக்டீரியாலாம் உள்ளே போய் உடனே காய் அழுக ஆரம்பிச்சிடும். அறுவடை பண்ணும்போது காம்போடு அறுவடை பண்ணுற மாதிரி பார்த்துக்கிடணும். அப்புறம் காம்பு பகுதியை சேதமாகாமல் பார்த்துக்கிட்டோன்னா பூசணியை 4 மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். பரங்கிக்காயோட காம்பு பகுதி ரொம்ப உறுதியாக இருக்கும். அறுவடை பண்ணும்போது காம்பு பகுதியை கட் பண்ண ட்ரை பண்ணாமல் கொடி பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணோன்னா ஈஸியாக அறுவடை பண்ணலாம். காம்பு பகுதியை கட் பண்ணி நம்ம போராடிட்டு இருக்க வேண்டாம். இந்த மஞ்சள் பூசணி 3 மாதம் தாண்டியும் அருமையாக இருக்குது. இன்னும் கூட 1 மாதம் விட்டு பார்க்கலான்னு இன்னொரு பூசணியை வெட்டாமல் வச்சுருக்கிறேன். இதோட விதை ஆடி மாதம் ஆரம்பிக்கும்போது முளைப்பு திறனெல்லாம் செக் பண்ணி அப்புறம் கொடுக்குறேன். நீங்களும் பரங்கி இல்லை மஞ்சள் பூசணி அறுவடை பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தை பார்த்து அறுவடை பண்ணுங்கள்.